ஒன்றாய் இணைந்திடுவோம், நாம் இறைவனின் இல்லம் சென்றிடுவோம். வாருங்கள் ஒன்றாய் இணைந்திடுவோம், நாம் இறைவனின் இல்லம் சென்றிடுவோம். புதியதோர் உலகு படைத்திடவே, புனிதமே புவியினில் பரவிடவே. புதியதோர் உலகு படைத்திடவே, புனிதமே புவியினில் பரவிடவே. இறை அரசையே நம்மிலே அமைத்திட எழுந்து வாருங்கள். வாருங்கள் ஒன்றாய் இணைந்திடுவோம், நாம் இறைவனின் இல்லம் சென்றிடுவோம். கிறிஸ்து ஆன்மாவில் புனிதமே அடைந்து அவரின் உடலால் மீட்படைவோம். இயேசு குருதியில் நிறைவினை பெற்று அவரின் சிலுவையில் திடமடைவோம். தீய எண்ணம் அணுகா வண்ணம் நம்மை நாமே காத்திடவே. நினைவு அரிது மனது எல்லாம் முழுதும் அவர்க்கே தந்திடவே. அருள் தேடியே திருப்பிடமே ஆனந்தமாய் நாம் சென்றிடுவோம். அருள் தேடியே திருப்பிடமே ஆனந்தமாய் நாம் சென்றிடுவோம். வாருங்கள் வாருங்கள் ஒன்றாய் இணைந்திடுவோம், நாம் இறைவனின் இல்லம் சென்றிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். நல்ல ஆயன் நானே, இது இயேசுவினுடைய உயிருள்ள வார்த்தைகள். நல்ல ஆயனாக தன்னை சிறப்பாக வெளிப்படுத்தியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவருடைய மந்தையைச் சேர்ந்த ஆடுகள் நாம் என்பதிலே பெருமை கொள்வோம். அந்த நல்ல ஆயனுக்கு ஏற்ற மக்களாக வாழ சிறப்பாய் ஜெபிப்போம். இன்றைய தினம் கொரோனா தொற்று நோயினுடைய 2ஆம் கட்ட அலை அதிவேகமாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இறைவன் தாமே இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் இந்த மாபெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றி இந்த நோயை இந்த உலகத்திலிருந்து துரத்தி மனித சமுதாயத்திற்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பேறு பெற்றோரின் முழு நிறை ஒளியே, பாஸ்கா மறை நிகழ்வுகளை இவ்வுலகில் நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தியே. இவ்வாறு உமது அருளின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாடி மகிழ்வுறச் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1-18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்துதர்களும் யூதேயாவிலுள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றின் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பட்பாயை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பறப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு எனும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாயுக்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம், தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டிற்கு சென்றோம். அங்கு அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கிய போதும் தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னணியில் வந்து நிற்கப் போகின்றேன். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உம் ஒளியையும் உண்மையும் அனுப்பியருளும். அவை எத்தனை வழி நடத்தி உமது திருமலைக்கு உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாக இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லாயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. இறைவாக்கியங்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆயனும் ஆடுகளும் இஸ்ராயல் மக்களுக்கு புதிதல்ல. மாறாக அவர்கள் வாழ்வோடு பழக்கப்பட்ட ஒரு அன்றாட நிகழ்வு.
எனவே இந்த உவமை நிச்சயமாக அந்த மக்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களிலே அவர்கள் புரிந்து கொள்ள இயலாமல் போயிட்டு. இந்த உவமை இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையோடு மிக நெருக்கமான தொடர்புடையது. காரணம், அவர்களிலே பலர் ஆடு மேய்க்கின்றவர்களாக இருந்தார்கள். அது அவருடைய தொழிலாக இருந்தது. எனவே அவர்களை பொறுத்தவரை ஆயன் என்பவன் யார், ஆடுகள் என்பவை எவை, அதே சமயத்தில் கூலிக்கு மேய்க்கின்ற வேலையாள் என்பவன் எப்படிப்பட்டவன் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். எனவேதான் இயேசு அந்த உதாரணத்தை அழகாக சொல்லி தன்னுடைய ஆயனுக்குரிய தன்மையை வெளிப்படுத்துகின்றார். ஆயன் என்பவன் எப்பொழுதும் ஆடுகளுக்காக இருப்பவன், ஆடுகள் ஆயனுக்காக அல்ல, மாறாக ஆயன்தான் ஆடுகளுக்காக வாழ்ந்தவன். எனவேதான் இயேசு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த ஓமையை எடுத்து கூறுகின்றார். ஆனால் அதே சமயத்தில் திருடர்களும் கொள்ளையர்களும் ஆடுகளை கொள்ளையடிப்பதற்காக முயன்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த சுயலாபத்திற்காக இந்த ஆடுகளை பயன்படுத்தி கொண்ட தலைவர்கள் இருந்தார்கள். அதைத்தான் அவர் திருடர்களும் கொள்ளையர்களும் என்று சொல்லி குறிப்பிட்டு காட்டுகின்றார். அப்போ ஆயன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்பதை ஆண்டவர் இயேசு அழுத்தம் திருத்தமாக சில கொள்கைகள் வழியாக, சில நிகழ்வுகள் வழியாக எடுத்து கூறுகின்றார். முதலாவது என்ன அப்படின்னா, ஆயன் என்பவன் ஆடுகளுடைய குரலை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆயனுடைய குரலை ஆடுகள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ ஒரு நெருக்கமான ஒரு உறவு, பிரிக்க முடியாத ஒரு உறவு. ஆடுகளுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, அதனுடைய தேவைகளை உணர்ந்தவராக இருக்கின்றவர் தான் ஆயன். தன்னுடைய ஆட்டிற்கு என்ன தேவை, இந்த நேரத்தில் தண்ணீர் தேவையா, அல்லது புல் தேவையா, அல்லது ஓய்வு தேவையா, இவை அனைத்தையும் புரிந்து வைத்திருக்கின்றவர் ஆயன். அதே சமயத்தில் தன்னோடு பாசமாக நெருங்கி பழகுகின்ற அந்த ஆயன், தன்னுடைய தலைவன், அவனுடைய குரலை தெரிந்து வைத்திருக்கின்ற ஆடுகள். இது ஒரு முதல் படி. அடுத்தது என்ன அப்படின்னா, ஆயனுக்கு இந்த ஆடுகள் மேல் ஒரு அதிகாரம், ஒரு உரிமை இருந்தது. எனவேதான் தன்னுடைய ஆடுகளுடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுகின்ற ஆயனாக உண்மையான ஆயன் இருப்பான். அதைத்தான் அவர் சொல்றாரு, அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். ஒரு அதிகாரம், ஒரு உரிமை. அப்போ ஆயன் என்பவன் அந்த ஆடுகளை முழுமையாக தன்னுடைய ஆளுமைக்குள் வைத்திருக்கின்ற, அல்லது தன்னுடைய பாதுகாப்பிற்குள் வைத்திருக்கின்ற ஒரு தலைவன். மூன்றாவது, இந்த ஆடுகளை வழிநடத்துகின்ற ஆயன் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஆடுகளுடைய நலன்களுக்கு எதிராக ஒருபோதும் செல்லாமல், ஆடுகளுடைய நலன்களையும் அதனுடைய பாதுகாப்பை மட்டுமே உறுதி செய்பவனாக, ஆடுகளுக்கு முன்னே பயணிக்கின்றவனாக இருப்பான். அதனால தான் ஆடு என்பது ஆயனை பின்தொடர்கின்ற ஒரு மந்தை. அப்ப அந்த ஆயன் ஒருபோதும் அந்த ஆடுகளை தவறான வழிக்கோ, அல்லது முட்களும் கற்களும் நிறைந்த வழிக்கோ, அல்லது எதிரிகள் வருகின்ற வழிக்கோ அழைத்து செல்ல மாட்டான். மாறாக பாதுகாப்பான ஒரு வழியிலே அழைத்து செல்வான். அதனாலதான் ஆடுகளுக்கு முன் செல்லுகின்ற ஆயனாக இருக்கின்றான். இந்த மூன்று காரியங்களையும் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆடுகளை முழுமையாக அறிந்தவன், பெயர் சொல்லி கூப்பிடுகின்றவன், ஆடுகளுக்கு முன்பாக செல்பவன். இயேசு மிக அருமையாக இந்த வாழ்வை, ஆயனுக்குரிய பணியை செய்து காட்டினார். ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார்.
அதான் உன்னதமான ஒரு தலைவனுடைய ஒரு பண்பு. அப்போ இன்றைக்கு நம்முடைய பெயரை தெரிந்து வைத்திருக்கின்ற, நம்மேல் முழுமையான அதிகாரம் வைத்திருக்கின்ற ஒரு ஆயன் யார்னா இயேசு கிறிஸ்து தான். நமக்காக தன்னுடைய உயிரையே கையளிக்கின்ற ஒரு தெய்வம் யார்னா இயேசு கிறிஸ்து தான். நம்மை பாதுகாப்பான வழிகளிலே வழிநடத்தி செல்கின்றவர் யார்னா இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் இதுதான் நமக்கு நல்லது என்று சொல்லி தவறான ஆயன்களை அல்லது தவறான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து சென்றிருப்போம். அவை அனைத்தும் போலியானவை என்பது என்னைக்கு அப்படின்னா, எப்பொழுது நாம் படுகொலியில் விழுகின்றோமோ அப்பொழுதுதான் தெரியும். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆண்டவர் இயேசு என்ற ஆயனுக்கு பின்னால் அணிவகுக்கின்ற பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு, வாழ்வுண்டு, வழியுண்டு, நிரந்தரமான நிலையான எதிர்காலம் உண்டு. எனவே இந்த இயேசுவை ஆயனாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்தொடர இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ எனச் சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் அன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலியென தந்தவரே, உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் என்னை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் மது கையெழுந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூய்து என போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளவும் வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய இத்தேவையை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே நல்ல தீர்ப்பை கொடுத்து நியாயமான தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். ஆமென்.